ஆனா ஒருத்தர் வந்து பீக்ல இருக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய படங்களை நிறுத்திட்டு பொலிட்டிக்கலி வர்றதுன்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு அது உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் யாராவது தவறாக வழி நடத்துகிறாங்களா, இந்த இவரே இந்த தவறான முடிவு எடுத்துட்டாரா அப்படிங்கிறது எனக்கு. நான் சொல்கிறது நீங்கள் வருஷத்துக்கு ஒன்றும் 2 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ணுங்க. டோட்டலாக நான் நீங்கள் நடிக்க மாட்டேங்கன்னு சொல்கிறத நீங்கள் வாபஸ் வாங்கினா நல்லது. பார்க்குறப்ப எப்படி இருக்கு இந்த காலகட்டத்தில் 2 முக்கிய நட்சத்திரங்கள் தங்களுடைய விருப்பமான திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. படத்துக்கு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டு இருக்கு. ஆளுமை எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித். இப்போ இவர் வந்து நான் அரசியலுக்கு போகிறேன், இனிமேல் சினிமா இல்லைன்றார். அவர் வந்து இப்போ ஒரு படம் ஒரு வருஷம் ஆகிப்போச்சு, அந்த படம் முடிஞ்சு சார். என்னென்னா அது வந்து ஃபேன்ஸ் ஸ்பெஷல் சோர்ந்துவான். எவ்வளோ சிவாஜி கணேசன் எப்போ சார் ஓய்வு எடுத்தாரா சார்? எம்ஜிஆர். இன்றைக்கி ரஜினி சாருக்கு என்ன வயசு, கமல்ஹாசன் சார் என்ன சார் வயசு? அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் அவங்க விட நீங்கள் ஏன் லேசியாக? ஃபஸ்ட்டு நான் நம்பலை, என்னடா அது இங்கே இதை இப்படி பேசுவாங்கன்ட்டு. அலங்கபெருமா சார் அவர் வந்தார், என்னை கூட பேசினார். இந்த மாதிரி டும் படம் ஸ்டார்ட் பண்ணோம். என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. நம்ம யார் அட்ரஸ் இல்லாத முகவரி இல்லாதாலும் யாரோ புது கம்பெனிக்கு யாராவது கூட்ட பரவாயில்ல, மனது சார் கூட கூப்பிட்டுருக்காருங்க, அது நம்பவே முடியல. தொடர்ந்து 2 கொடுத்தோடனே இண்டஸ்ட்ரியில் என் விஜயோட டேரக்டர்கிட்ட ஒரு வந்துருச்சு. அது வந்து பண்ணாங்க, அஜித் சார் ஹீரோனாங்க சார், நான் தான் டேரக்டர். அஜித் சாருக்கு தெரியுமா சார்? ஆனா ஒருத்தர் வந்து பீக்ல இருக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய படங்களை நிறுத்திட்டு பொலிட்டிக்கலி வர்றதுன்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து இயக்குனரா நீங்க அவங்க கூட இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, எனக்கு அது உடன்பாடு இல்லை. உங்களுக்கு சினிமாவில் ஃபுல்லாக ஓரம் கட்டிட்டு அதை மூட்டை கட்டி வச்சு இப்படி தான் நீங்கள் அந்த கடையை திறக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் சினிமாவில் இருந்துட்டு அழகாக அரசியல் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் படத்தை எண்ணிக்கை குறைச்சிக்கலாமே தவிர, வருஷத்துக்கு 3 படம் பண்ணிவிட்டு அரசியல் இருக்குன்னு சொல்ல விட வருஷத்துக்கு 1 படம் பண்ணுங்க. நீங்கள் அரசியலும் ட்ராவல் பண்ணலாம். அது எந்த அடிப்படையில் முடிவெடுத்தாரும் எனக்கு தெரில. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் யாராவது தவறாக வழி நடத்துகிறாங்களா, இந்த இவரே இந்த தவறான முடிவு எடுத்துட்டாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு தான். ஏன்னா இப்போ வருஷத்தில் அவர் வந்து 3 மாதம் கால்சி கொடுத்தா போதும், அதான் கொடுக்குறாரு. 3 மாதத்துல படத்தை முடிச்சிடலாம். நீங்கள் அடுத்து இருக்க ஒரு 8 மாதம் எப்படி கமல் சார் மாதிரி படம் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ சினிமா நடிக்கலை அப்படிங்கிறது அவருக்கு இழப்புங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து பல தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சுருப்பார், அதனால் அது பெரிய விஷயம் இல்லை. நான் எங்கே இழப்புங்கிறேன்னா, இப்போ விஜய் சார் படம் அப்படின்னா அதில் எத்தனை டெக்னீஷியன் ஒரு இதுகளில் ஒரு வாழ்வாதாரம், அது அவங்களுக்கு ஒரு வருமானம், அவங்களுக்கு ஒரு தொழில் கிடைக்கும். அதை விட சின்ன சின்ன டெக்னீஷியன் செட்டாளர் இருப்பாங்க, ஜூனியர் ஆர்ட்ஸ் இருப்பாங்க. அவர் படங்களாக எப்படி க்ரௌட் இருக்கும், செட்டு வியாபார ரீதியாகவே அது பெரிய வியாபாரம். அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுறது சினிமா தொழிலாளர் இருக்கா, வியாபாரம் ப்ரொடியூசர், அது அடுத்த விஷயம். சினிமா தொழிலாளர்கள் இப்போ விஜய் சார்னு செட்டு போகிறாங்க இல்லையா, அது பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த செட்டு நம்ம செட்டு தான் பார்ப்போம். அந்த செட்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் உழைப்பு இருக்குது, அதனால் எத்தனை பேர் ஒரு வருமானம் வந்திருக்கு, எத்தனை பேர் அவங்களுக்கு பொழைச்சிருக்காங்க, எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு செட்டும் போது அன்றைக்கி ஆர்ட் டைரக்டர், செட்டு ஆளுங்கள், கார்பரேட்ரு, அன்றைக்கி ப்ரொடக்ஷன், சாப்பாடு, நம்ம செட்டு மட்டும் பார்த்து ஸ்க்ரீனில் பார்ப்போம். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அவங்க வாழ்க்கைக்கு சோறு போட்டிருக்கும், வருமானத்தை கொடுத்துருக்கும். அதெல்லாம் போகுது. அது அந்த அந்த படம் நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது நீங்கள் வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒன்று பண்ணுங்க. டோட்டலாக நான் நீங்கள் நடிக்க மாட்டேங்க சொல்கிறத நீங்கள் வாபஸ் வாங்கினா நல்லது. உங்களுக்கும் நல்லது, உங்கள் தொண்டருக்கும் நல்லது, எங்கள் சினிமாவுக்கும் நல்லது. என்ன இந்த ஒரு படம் பண்ண மாட்டேங்கிற ஒரு முடிவுனால சினிமா தொழிலாளருக்கும் வருமானம் போச்சு, ரசிகர்களுக்கும் அந்த உத்தியோகம் போகுது, ப்ரொடியூசர்களுக்கும் பெரிய வியாபாரம் பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2-3 நடிகர்கள் தான் இன்றைக்கி தியேட்டரில் படம் ரிலீஸ்னா திருவிழாவில் கொண்டாடுறாங்க. கரெக்ட். ஓகே. இன்ஃபேக்ட் இப்போ 2024 ஹையஸ்ட் கிராசர் தமிழ் படத்தில் கோட்டு தான். இது கோட். அப்போ நீ உங்கள் படம் வந்து அன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டில் திருவிழா மாதிரி ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுது. அது போகுது.
தேட்டருக்காரங்களுக்கு சார் நான் ஒரு உண்மை எப்படின்னா, ஒரு தேட்டரில் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 3 படம் பெரிய படம் வருது பாருங்க. இந்த வசூல் இந்த இதுதான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன படங்கள்லாம் வசூல் வராது. தேட்டர் வாடகை கட்ட முடியாது. கரெக்ட். என்ன இது ஈக்குவல் பண்ணுறது இவங்க தான் சார். 10 படம் இப்போ ரிலீஸ் அன்னைக்கு இப்போ 20 பேர் இருக்கான், 15 பேர் இருக்கான், பார்க்குறோம்ல. கரெக்ட். இல்லை நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, தமிழ் சினிமாவில் இந்த 2024 ஸ்டார்டிங் ஃபேஸில் வந்து பெருசாக படங்கள் வரல. இந்த கில்லி வந்தப்ப தேட்டருக்கான கலெக்ஷன் இருந்தது. தேட்டர் ஸ்டாஃப் சொல்கிறாங்க, அந்த ஸ்டாஃப்ஸுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கில்லி தான் வந்து உதவி பண்ணுச்சு. அதுதான் அவங்களுக்கு ஈக்குவல் பண்ணும். அப்போ உங்களை மாதிரி பெரிய ஹீரோ படம் வரும்போது தான் சின்ன படங்கள் சுமாராக இருந்தால் கூட அவன் வந்து சமாளிச்சிடான். இப்போ இருக்கிறதே 3-4 பேர் தான் நீங்கள் ஓப்பனிங் ஹீரோ. அதில் நீங்கள் ஒருத்தர் வின் ஆகிட்டீங்கன்னா இது பெரிய இண்டஸ்ட்ரிக்கே பெரிய இழப்பு. நான் வந்து ஒரு டைரக்டர் இல்லை, விஜய் திருப்பாச்சி சிவாச்சி வடம்பண்ண இயக்குனராக இல்லாமல் நான் பொதுவாக ஒரு சினிமாக்காரனா, சினிமா நேசிக்கிறவனா, சினிமா என் தொழில் தானே, என் தொழில் நேசிக்கிறவனா நான் சொல்கிறது, விஜய் சார் வந்து தயவுசெய்து வருஷத்துக்கு ஒரு இடம் பண்ணுங்க. அது சினிமாவுக்கு நல்லது, ரசிகருக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. எனக்கு இன்னொரு கேள்வி உங்களை சார்ந்து, சிவகங்கை மாதிரி ஒரு ஊர்ல இருந்து அடுத்த கட்டம் சினிமா நோக்கி நீங்க வரீங்க, அதுக்கான ஸ்பார்க் எங்க சார் நடந்தது? ஏன்னா நிறைய பேர் நம்ம டவுன் சோத்தில் தான் நீங்க படம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பாரதிராஜா சார் இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான். உங்களுக்கான ஸ்பார்க் எப்படி நடந்தது சினிமாக்கு? ஸ்பார்க் நிறைய படம் பார்ப்பேன், நிறைய படங்கள் பார்க்குறது. அப்போ ஹை ஸ்கூல் படிக்கும்போது சரி, +1 +2 படிக்கும்போது சரி, அப்புறம் ஸ்கூலுக்கு போன நாட்களை விட படத்துக்கு போனது அதிகமாக இருக்கும். அது ஏதோ ஒன்று நமக்குள்ள ஒரு மோகம் சொல்லலாம், மோகம். அப்புறம் நான் கதை எழுதுவேன், கவிதை எழுதுவேன். அப்போ என்ன கதை, சிறுகதை, அப்புறம் ஒரு நாவல் எழுதுறது, நம்மளா பிரச்சனை நினச்சிக்கிறது, அப்படி தான். அப்படி நம்மளும் சும்மா போனால் ஜெயிச்சலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கை வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கதையில் எழுதுகிறோம், இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம ஒரு 100-120 பக்கத்துக்கு கதை எழுதி கொண்டு வந்துச்சு. இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு ராமநாத சார்கிட்ட போயிட்டு ஹஸ்பண்டா சேரக்கு முன்னாடி டிஸ்கஷன் கூப்பிட்டு போயிட்டு ஒரு இது வச்சார். தம்பி கதை சொல்லுவான், நல்லா சீன் சொன்னீங்கன்னா நான் வச்சுக்கிறேன், ஏன்னா வேஸ்ட்டு தானே, இதே வாரம் சொன்னார். என்னடான்ட்டு போயிட்டோம். இங்கே போய் நான் ஏதாவது சீன் சொன்னால் தான் நான் ஹஸ்பண்டாக உள்ளே போக முடியும், ஏன்னா தூக்கி போட்டுருவாங்கங்கிற பட்சம் தான். அந்த டிஸ்கஷன் உட்காரும்போது தான் தெரிஞ்சது, சினிமாங்கிறது வேறு, சினிமா கதைங்கிறது வேறு, சினிமாவுக்கு அதுக்கு திரைக்கதைங்க வேறு. நம்ம சும்மா உட்காந்து கதையை எழுதி இப்படி கொண்டு வந்துட்டோமே, பயமாக வரும்ல. அப்போ நம்ம எதை நம்பி வந்தோமோ அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ திருப்பி நமக்கு சினிமாவில் ஜெயிக்கணும் ஆர்வம் இருக்குது, இதில் டேரக்டராகவும் ஆர்வம் இருக்குது, நம்ம கொஞ்சம் கதை எழுத்துக்கணும். அப்போ இதுக்கப்புறம் தான் வளர்த்துக்கணுமே தவிர நம்ம வளர்த்துக்கிட்டு வரல இங்கே. அது முடியாது போச்சு. அந்த டிஸ்கஷனில் 5 சீன் சொன்னேன், பிடிச்சி போச்சு. அதனால் சேர்த்துட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த கதைகள்லாம் வேலைக்கே ஆகாது, இது சம்மந்தம் இல்லாமல் இப்போ இருக்குது. ஒரு ஆர்வத்தில் வந்துட்டான். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பார்க்கும்போது ஓகே, அப்போ நான் இந்த படங்கள் பார்க்கும் இந்த எவ்வளோ டிஸ்கஸ் பேசியிருப்பாங்க, நம்ம இங்கே டிஸ்கஸ் பேசுகிறோம் இதுதானே, இந்த படத்தில் தான் பேசியிருப்பாங்க. அது நான் ஆசையில் வந்துட்டேன் சினிமாவுக்கு, சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சினிமாவுக்கு தகுந்த மாதிரி என்னை வளர்த்துக்கிட்டு சினிமாவுக்குள்ள இங்கே வளர்த்துக்கிட்டேன். அதனால தான் ஜெயித்தோம். ஸ்பார்க்குங்கிறது ஒரு ஆசை தான். நிறைய படம் பார்க்குறோம், ஆர்வம் வந்துச்சு, நம்ம சினிமா ஜெயிச்செல்லாம் வந்தது தான். நிறைய சில படங்களை கொஞ்சம் பாதிக்கணும். இப்போ பயணங்கள் முடியலை, அதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பாதிச்சது. ஓகே, நான் அது படம் நான் 11 வருடம் பார்த்துருக்கேன். ஆமாம். அது அப்புறம் தூரல் போச்சு சாரோட படம், பாரதிராஜா படம். ஒரு ஸ்கிரிப்டை நிறைய படம் அவர் எல்லாம் முடிச்சு எல்லாம் பிரிவிட்டிக்கிட்டு தூரல் முடிச்சு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு கோணத்தை யோசிக்கணும். ஏன்னா லவ் பண்ணுவாங்க, அதில் பிரிவு வரும், ஜாதி பிரச்சனை இருக்கும், ஏதோ பிரச்சனை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நிச்சயம் பண்ணிட்டு ஒரு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது. பொண்ணை இப்போ நிச்சயம் பண்ணி முறைப்படி பார்த்தான், பொண்ணு பிடிச்சி போச்சு, பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சி போச்சு. அடுத்து கல்யாணம் தேதி குறிக்கிற நேரத்தில் அப்பா அம்மா இதில் நிறுத்திக்கிறாங்க.
அது அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ம். இப்போ இவங்க சண்டையில் அது நிறுத்தும் போது அது புதிய போனது. ம். நம்ம எத்தனை ப்ரீ பார்த்துருக்கோம். கரெக்ட். லவ் மேபி நீங்க சொல்ற இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க வசனம் ஒர்க் பண்ண டும் டும் டும்மோட ஒத்து போகும். ஆமாம் கிட்டத்தட்ட இதே. ஆமாம். அப்போ அதான் அப்போ அங்கே தான் கொஞ்சம் தூண் பூச்சா எனக்கு கொஞ்சம் ம். இது மாதிரி நம்ம உட்காந்து யோசிக்கணுங்கிறது வந்துச்சு. சில படங்களை வந்து சிந்திக்க வைக்கும். படம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமும் சிந்திக்க வைக்கும். அது மாதிரி தூண் பூச்சு நிறைய படங்கள். பயணம் முடிவுரை, கிளிஞ்சில்கள். ம். கிளிஞ்சிலாம் ரொம்ப பாதிச்சது. ஒரு லவ் ஸ்டோரி. அது எண்டு வந்து அது ஒரு நவீன தேவதாஸ் மாதிரி தான் அது. நான் அது அப்போ தேவதாஸ் வந்து இப்போ எடுத்தால் இப்போ ட்ரெண்டுக்கு எடுத்தால் அப்போ ட்ரெண்டுக்கு எடுத்தால் இப்படி எடுக்கலாம். ம். அப்போ அது ஒரு டைப்பு. அது மாதிரி சில படங்கள் வந்து நம்மளை கொஞ்சம் பாதிச்சு. எனக்கு டிஆர் படம் ரொம்ப பிடிக்கும். அப்போது ஓகே. டிஆர் படம்லாம் உயிர் ரோசா, ரயில் பயணங்களில் இதெல்லாமே நம்மளுக்கு அந்த அந்த ஆரம்ப காலகட்ட படங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதில் நிறைய பார்ப்பேன். இதை பார்த்து நம்ம அதுக்கு ஒரு பாதிப்பு. ஆக்சுவலாக ஒரு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் போராடும் போது தான் இந்த சப்பரன்னா புடிவாழை பிடிச்ச கதை மாதிரி தான். கண்டிப்பா. ம். சினிமாங்கிறது வந்துட்டான். திருப்பி நம்ம அசிஸ்டண்ட்டாக சேர்றது பெறப்பட்டான். திருப்பி போயிட்டா தோற்றுட்டு வந்துட்டான்னு நினச்சிடுவாங்களோ. அந்த வயசில் அது தோணுது. இவங்களுக்காக அவன் எதாவது நினச்சிடுவான், இவங்களுக்காகவே சேரணும்னு நினச்சி சேர்ந்து அப்புறம் அப்படி தான் அப்படியே அந்த நேரத்தில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு ஒரு பிடிவாதம் இருக்கும், உந்துதல் இருக்கும். அப்புறம் அது லட்சியமாக மாறும். நம்ம வளர்த்துட்டு இருக்கிற சூழ்நிலை நம்மள வந்து சூழ்நிலை அதான் நம்ம வந்து சுய திறமை, சுய முயற்சி, அந்த உழைப்பு அப்படிங்கிறத விட சில நேரில் சூழ்நிலை வந்து நம்மளை வந்து உருவாக்கும். அந்த சூழ்நிலை தான் நம்மளை உருவாக்கி கொண்டாந்து நிறுத்தி பிடிச்சி. நைஸ் நைஸ் சார். சார் அதான் நம்ம பேசுகிற மாதிரி உங்கள் படங்கள் பிளாக் பஸ்டர்ஸாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக டும் டும் டும்ல வந்து உங்களுடைய வசன போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம், பேரரசு சாரோட கான்ட்ராஸ்டான ஒரு சைடு. ஸோ அது எப்படி இருந்தது? மணிரத்னம் சார் கூட அந்த அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தாலும் அதில் இருந்தப்போ அந்த இன்புட்ஸ் எப்படி இருந்தது? உங்களுடைய கரியர் க்ரோத்தில் அது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக டும் டும் வந்து எப்படின்னா நான் இப்போ டைரக்டர் ஆகலை. ஆமாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். ராமநாதன் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரிய பேரரசன் யாருக்கும் தெரியாது. எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அங்கே விட்டு பேரரசு தெரியும், அவ்வளோதான். அப்போ மணிரத்னம் சார் வந்து உச்சம். அப்போ அவர் மௌன ராகமாக இருக்கட்டும், அக்னி நட்சத்திரங்கள், நட்சத்திர நாயகன், உயிரே, ஐயோ பெருசாக இந்திய அளவில் பேசப்படுற டேரக்டர். அந்த நேரத்தில் நமக்கு ஃபோனில் அப்போ செல்ஃபோனும் இல்லை. நம்ம வீட்டு பக்கத்தில் அப்போ பெட்டிக்குள்ள வச்சுருப்பாங்க, இப்போ பேச முடியாது. அந்த மாதிரி தான். காலை சாயந்தரம் போனால் போவான், எழுதி வச்சுருப்பாங்க. இங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, அந்த நம்பர் எழுதி வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணுறது தான். அப்புறம் ஃபோன் வச்சு இது மாதிரி மெட்ராஸ் சைக்கிள் வந்து நான் பண்ணி கேட்டால் ஒரு லேடி பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு நான் நம்பலை, என்னடா அது எங்கேருந்து இப்படி பேசுவாங்கன்ட்டு. அப்புறம் பேசும்போது லேடிஸ் பேசுனாங்க. நாளைக்கு ஆஃபீஸ் வர முடியுமான்ட்டு. சரி ஓகே, எனக்கு இதுக்குன்னு தெரியலன்னு போனால் அப்புறம் அலங்கபெருமாள் சார் அவர் வந்தார், தன்னை கூட பேசினார். இந்த மாதிரி டும் டும்னு படம் ஸ்டார்ட் பண்ணுறோம், சார் தான் தயாரிப்பு, சார் கதை திரைக்கதை, சார் நான் டைரக்ஷன், வசனம் எழுதுறது தான் உங்களை சார் வரைச்சினாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. நம்ம யார் அட்ரஸ் இல்லாத முகவரி இல்லாதால யாரோ புது கம்பெனிக்கு யாராவது கூப்பிட்ட பரவாயில்ல. மனித சார் கூப்பிட்டுருக்காருங்க, அது நம்பவே முடியல. அப்புறம் சரி அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அழகுருமலை கதையை சொல்லிவிட்டு அப்புறம் 10 சீன் கொடுக்குறாரு. இந்த 10 சீன் டீட்டெயில் இருக்குது, இதை படிச்சுட்டு இந்த 10 சீன் ஃபஸ்ட்டு நீங்கள் டைலாக் எழுதுங்க, சாரு பிடிச்சிட்டு போச்சுன்னா அப்புறம் கண்டினியூ பண்ணலாம்ட்டார். இது டெஸ்ட்டு வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சு இந்த 10 சீன் நல்லா எழுதுனா தான் அடுத்து வாங்கிட்டு சரி ஓகே வந்துட்டேன். ஆனால் எனக்கு பெரிய கேள்வி, எனக்கு நம்ம எங்கே இருக்கோம், அவர் எங்கே இருக்கார், நம்மளை எப்படி அவர் தெரிஞ்சு எப்படி கூப்பிட்டாரு, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தப்பாக வேறு ஆளை மாற்றி கூப்பிட்டாங்களா, எவ்வளோ பயங்கர கன்ஃபியூஷன் எனக்கு. சரி ஓகே கூப்பிட்டாங்க, இந்த 10 சீன் எழுதிடுவோம் அப்படின்ட்டு அந்த 10 சீனுக்கு எழுதிட்டேன்.
ஒரு 2 நாளில் ஃபுல்லாக நான் இல்லையாச்சு. இது திருப்பி போயிட்டேன். போய் கொடுத்துட்டேன். சரி ஓகே சார்கிட்ட கொடுத்துறோம் அப்படின்னு ஆளுங்க கூட அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஓகே சார்கிட்ட கொடுத்து சார் படித்து பார்த்துட்டு கூப்பிட்டு வரட்டு கொடுத்து வந்தாச்சு. ஒரு துளி கூட எனக்கு திருப்பி கூப்பிடுவாங்கிற நம்பிக்கை இல்லை. எனக்கு என்னென்னா எப்படியோ நினச்சி எதை நினச்சி வாங்கிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு இன்னும் பெரிய பெரிய ரைட்டர்ஸ் அவங்கள்ட்ட எழுதி வாங்கி படித்து பார்த்து திருப்தி இல்லாமல் தான் நம்மளை கூப்பிட்ருக்கான்ட்டு. அப்போ டோட்டல் முடிஞ்சிச்சு. ஏன்னா பெரிய ரைட்டரு அவங்கள்ட்ட விட சரியாக வரலன்னா நம்ம என்ன விட்டு விட்டேன். திருப்பி கூப்பிடுவாங்களா நான் நினச்சே பார்க்கல. மட்டாசு 2 நாள் கழிச்சு திருப்பி போகணும். மட்டாசு கழிச்சு பேசுகிறோம். நீங்கள் நாளைக்கு சார் 10 மணிக்கு சார் வரைச்சிட்டுக்கார வரலாமான்ட்டு. எனக்கு திருப்பி அதிர்ச்சி எப்படி நான் தாங்கிறது. என்னடா சரிட்டு ஓகே அப்படின்னு வர போயிடுச்சு. போய் கீழே போயிருந்தேன். அப்போ டக்குன்னு வந்தாங்க. அவர் மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூமு கூட்டி போகிறாங்க. கூட்டி போய் டோர் திறந்தா அப்படியே சிங்கம் உட்காந்துருக்கு. போனேன் விஜய் சார் மாதிரி தான். அவரும் ரொம்ப அதிகம் பேச மாட்டார். கை கொடுத்தார். கை கொடுத்துட்டு நல்லா இருக்குது ஃபுல்லாக படித்து பார்த்தேன். கதைக்கு ஏற்று கரெக்டாக மூடாடி இருக்கேன். இதே மூடோட நீங்கள் ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துருங்க. என்னன்னு அதை நினச்சி பாருங்கள். சரி சார்ங்க ஓகேன்ட்டு ஆளுதி பெஸ்ட்னு கை கொடுத்தார். இவ்வளோ பெஸ்ட்டார். கீழே வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட்டு கொடுக்குறாரு அலுப்பெருமாள். இப்போ சார் நான் ஒரு 10 நாளைக்கு கொடுத்துறேன். ஓகே அதை வாங்கி அப்புறம் ஃபுல்லாக எழுதி கொடுத்து அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு போய் ஷூட்டிங்லாம் போனாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு என்னடா எப்படி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது எனக்கு யார் சொல்லியிருக்காங்கன்னா மனோபலா சார். அவர் எனக்குன்னு ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு நல்ல அப்போ கெட்டவளுக்கு தெரிஞ்சது. எங்கே ஒர்க் பண்ணாலும் யார்கிட்ட ஒர்க் பண்ணாலும் என் சைடில் ஒரு வருஷம் எப்பவுமே டைலாக்கு எழுதி கொடுப்பேன். அந்த படத்துக்கு டைரக்டரே டைலாக் எழுதினா கூட நாளைக்கு என்ன சீன்னா என் பங்குக்கு ஒரு வருஷம் எடுத்து கொடுத்து நீட்டிடுவேன். ஓகே சரி என் வருஷம் பார்த்துக்கேன் சார். அது அப்போ படித்து பார்ப்பாங்க. அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது சேர்த்துக்குவாங்க. சிலது ஒரு டைரக்டர் இருப்பார், வேற ஒருத்தர் ரைட்டர் இருப்பார். அதுக்கு நான் எழுதியிருப்பேன். நான் 4 ஷூட்டு நைட்டு 2 மணி படுப்பேன். உள்ளே எழுதிட்டு ஒரு வருஷம் காலைல போய் நைஸாக அந்த பிட்டு பேப்பர் கொடுப்பாங்களே அது தெரியாமல் கொடுப்பாங்களா நம்ம தெரியாமல் ஒரு டைரக்டர் கொடுக்குறது. அப்படி ஒரு படம் வந்து ரைட்டருக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவர் ஃபுல்லாக அவரும் என்ன ஆரம்பிச்சு நல்லா எழுதுகிறேன் நீ எழுதிட்டு அவரும் என்னை எங்கேஜ் பண்ணார். இது எப்படின்னா இது வந்து மனோபல சார் இங்கே கொண்டுச்சுக்காரு. ஒருத்தன் திடுறான் டைலாக். அவன் வேலையை பார்க்காம அசிஸ்டன்ட் நான் வேலையை பார்க்காம இவன் ஒரு வருஷம் எழுதுறான். ஆனால் நல்லா எழுதுறாங்கிறது அவருக்கு காது போயிருக்கு. பார்த்துருக்காரு. அவர் தான் சொல்லியிருக்காரு மனித சட்டை பேரரசன் ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டரு டைலாக் நல்லா எழுதுவான். நீங்கள் வேணால் அவரை கூப்பிட்டு எழுத வச்சு பாருங்களே அப்படின்னு அவர் சொல்லித்தான் இவர் கூப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படி வந்துச்சுன்னா அப்படின்னு எழுதுக்கப்புறம் விசாரிப்போம்ல அப்போ சொன்னாங்க. அண்ட் 2 படங்கள் விஜய் சார் வச்சு பேக் டு பேக்கில் ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் விஜய் சாருக்கான இயக்குனர் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறப்ப ஏவிஎம்லேருந்து அஜித் சாருடைய படம் வருது. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு யோசனை இருந்தது அது எடுக்கலாமா வேணாமா அந்த ஒரு டைனமோ இருந்தது. ஏன்னா 2 பேருமே உச்சக்கட்ட நட்சத்திரங்கள் அந்த டைம் பீரியடில். அண்ட் அஃப்கோர்ஸ் 2 பேருமே கான்ட்ராஸ்டாக படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு படம் பண்ணணுன்றப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை எனக்கு வந்து அவங்க கான்ட்ராஸ்ட்டு ஃபேன்ஸு கான்ட்ராஸ்ட் நினச்சிட்டாங்கிறது வேறு. நான் டைரக்டர். நம்ம எல்லா ஹீரோ வச்சு படம் பண்ணுறோங்கிறது நமக்கு சொல்லி டைரக்டர் தானே. நம்ம வந்து ரசிகனுடைய தலைவர் இல்லை. விஜய் ரசிகனுடைய தலைவர் இல்லை. நான் டைரக்டர் தானே. ஆனாலும் எனக்கு ஒரு தொடர்ந்து 2 படம் கொடுத்தாரு. நம்ம லைஃப் கொடுத்து விஜய் சார். திருப்பாச்சி ஒரு லைஃப். அப்போ அது சிவகாசி தொடர்ந்து 2 படம் கொடுத்தோடனே இண்டஸ்ட்ரியில் விஜயோட டைரக்டருக்கிட்ட ஒரு வந்துருச்சு. ஆமாம் அது போய் கூப்பிட்டு கமிட் பண்ணுறாங்க. அஜித் சார் ஹீரோன்னாங்க. எனக்கு அப்போ ஒரு டவுட்டு. ஏன்னா நம்ம ஏற்கனவே விஜய் டைரக்டர்னு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. மற்ற ஹீரோ யாரும் கூப்பிடலாம். விக்ரம் கூப்பிடலாம், சூர்யா கூப்பிடலாம், சிம்பு கூப்பிடலாம், மற்ற எல்லாரும் கூப்பிடலாம். அஜித் மட்டும் கூப்பிட மாட்டாருங்கிற ஒரு இது எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கே இருந்துச்சு? ஏன்னா யாரும் இவர் கூட ஏன்னா விஜய் படமோட டைரக்டர் ஆகி போச்சுட்டார் எனக்கு அப்படியே. ஆனால் இவர்
ஏன் இதுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு. அவங்க பேனல் படம் முடிச்சுட்டா சந்தோஷமாக இருந்துச்சு. ஹீரோ வந்து அஜித்துங்கும்போது எனக்கு கொஞ்சம் பக்குனுச்சு. என்னடா இவங்க அவர்கிட்ட சொன்னாங்களா சொல்லலன்னு தெரில. நம்ம இங்கே ஆமான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க போயிட்டு பேரரசை வேணாம்னு சொல்லிட்டாருன்னா தப்பாக போயிடும். நான் டவுட்டு கிளியர் பண்ணிட்டேன். சார் நான் தான் டைரக்டர்னு அஜித் சாருக்கு தெரியுமா சார் அப்படின்ட்டு. எங்கிட்ட பேசக்கூடாது அவருக்கு தெரியுமா சார்ன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் சொல்லி அவர் சொல்லித்தான் உங்கள்கிட்ட பேசுகிறோம். அப்புறம் அவர் தான் கேட்டிருக்காரு. ஆமாம். ஓகே ஓகே அப்போ அவருக்கு ஓகேக்கு அப்புறம் தான் பேசுகிறாங்கிறது எனக்கு ஒரு ஃப்ரீயாக போச்சு. சரி சார் வந்துட்டேன். சரி நாளைக்கு வரணும் வந்துட்டேன். வந்த எனக்கு என்னன்னா ஒரு கான்ஃபார்ம் ஃபுல்லாக ஒத்துக்கல. விஜய் சார் தப்பாக நினச்சிடக்கூடாது. நம்ம 2 பேரும் கொடுத்தா அடுத்த டக்குனு அஜித் பண்ணுவாரான்ட்டு அஜித் படத்துக்கு போகிறது இவர் தப்பாக நினச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் இல்லை. நமக்கு லைஃப் கொடுத்தவர். அப்படியே கிளம்பிட்டேன். இங்கே வெளியே வந்தோடனே நேரம் விஜய் சாருக்கு வேறு படம் ஷூட்டிங்கில் இருந்தார். ஆதி படம் நினைக்கிறேன். ஏதோ படம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்னன்னாரு சார் அந்த மேட்ரு. அவர் டக்குன்னு என்னண்ணா நீங்கள் யோசிக்காதையே உடனே கம்ப்ளீட் பண்ணுங்கன்னாரு. எனக்கு ஓகே அப்போ இவர் சைட்லேயும் உங்களுக்கு எந்த இது இல்லை. ஏன்னா அவர் அப்படியே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டா கூட ஃபார்மெட்டி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கலாம். ஆனால் என்னை விட வேகம் வந்துடுவார். அண்ணா யோசிக்க உடனே நீங்கள் கம்ப்ளீட்டாங்க ஆல் தி பெஸ்ட்ண்ணா சூப்பர் அப்படின்னாரு. ஓகே இவர் சைடு மனசு ஒன்றும் இல்லைன்னு நினச்சி தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஓகே சொன்னேன். அப்புறம் கம்ப்ளீட் ஆனது. ஓகே. பட் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா இப்போ 2 பேருமே கிட்டத்தட்ட தங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயம் துவைக்க போகிறாங்க. விஜய் சார் வந்து பொலிட்டிக்ஸில் போகிறாரு, அஜித் சார் ரேசிங் அண்ட் அவருடைய ஹாபி அவருடைய பேஷனை நோக்கி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. பார்க்குறப்ப எப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் 2 முக்கிய நட்சத்திரங்கள் தங்களுடைய விருப்பமான திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்க, படத்துக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு, அதை பற்றி? ஆக்சுவலி இந்த சினிமாவில் இந்த காலகட்டங்கிறது 2 பேரையும் நம்ம மிஸ் பண்ணுறோமுங்கிறது ரொம்பவே இருக்குது. சாதாரண ஆட்கள் அவங்க ஆளுமை எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித். இதுக்கப்புறம் இந்த பேட்டர் ஆள் அடுத்து அது செட்டு வருமானு தெரியாது. அது தெரியாது நமக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவில் இவங்க 2 பேருங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம் சார். ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் மிகப்பெரிய பொக்கிஷம். இவங்க 2 பேரும் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணால் எவ்வளோ பேர் அதில் ஆதாயம் அடைகிறாங்க, லாபம் அடைகிறாங்க. சினிமாவுக்கு எவ்வளோ பலம். ஒரு படம் ஒரு பெரிய கலெக்ஷன் வரும்போது தான் சினிமாவுக்கு ஒரு தெம்பு. இப்போ இவர் வந்து நான் அரசியலுக்கு போகிறேன், இனிமேல் சினிமா இல்லைன்ட்டார். அவர் வந்து இப்போ ஒரு படம் 1 வருஷங்களாகி போயிடுச்சு, அந்த படம் முடிஞ்சில்லை சார். என்னென்னா அது வந்து ஃபேன்ஸ் இப்போ சோர்ந்துருவான். நான் படம் பண்ணுவேன், பண்ணாமல் இருப்பேன் அப்படிங்கிறது அவர் இஷ்டம். நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இதோட கார் ரேஸ் தான், அதுக்கான மூமெண்ட் நான் போயிட்டேன், அது அவர் இஷ்டம். எல்லாமே அவர் இஷ்டம் தானே, யாரும் நம்ம தலையிட முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு இயக்குனராக சினிமாக்காரனா என்னுடைய மனசில் உள்ளதை பதிவுறோம்னா, நீ என்ன தான் ஒரு கார் ரேஸ் எதாவது என்ன இருக்கட்டும், சினிமா கொடுத்த இந்த புகழ் இருக்குல்ல, இது ஆண்டவன் எல்லாத்துக்கும் கொடுத்துட மாட்டான். இந்த இடத்துக்காக எத்தனை பேர் நொந்து சுண்ணாம்பாயி அந்த இடத்த அடைய முடியாமல் விட்டில் புஞ்சரம் பூதி சிறகுலேருந்து உதிர்த்து விழுந்துருக்காங்க. எத்தனை பேர் இந்த இடத்துக்கு ஆசைப்பட்டு அதை அடைய முடியாமல் நொந்து போயிருக்காங்க. இன்றைக்கி எத்தனை பேர் அந்த இடத்துக்காக மோதிக்கிட்டு இருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டவன் அவங்களுக்கு கொண்டு வந்து இந்த சிம்மத்தை வச்சுட்டான். ஆண்டவன் கொடுத்த வரம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த இடத்த நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க. சிவாஜி கணேசன் எப்போ சார் ஓய்வு எடுத்தாரா சார்? ஹாஸ்பிட்டல் படுக்கிற வரைக்கும் அவர் நடிச்சு தான் சார். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆறு வரைக்கும் தான் சொன்னேன், டப்பிங் பெஸ்ட்டு முதலமைச்சர் பதவி வைக்கிறார். இன்றைக்கி ரஜினி சாருக்கு என்ன வயசு? கரெக்ட் 73 வயசு சார். கமல்ஹாசனுக்கு என்ன சார் வயசு? அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் அவங்கள விட நீங்கள் ஏன் லேசியாக இருக்கீங்க? ரஜினி சாரோட இதுக்கு இப்படி லேசியாக இருக்கீங்க? கமல்ஹாசன்ற ஒரு மகா நடிகனோட நீங்கள் யூத்து தான், நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் தான், நீங்கள் ஏன் லேசியாக இருக்கீங்க? ஏன்னா எனக்கு வந்து இது வந்து நான் ஒரு பொது மனுஷனாக தான் என்னுடைய பதிவு. இது வந்து தப்பாக நினைக்கலாம், விஜய் சார் தப்பாக நினைக்கலாம், அஜித் சார் தப்பாக நினைக்கலாம். ஆனால் என்னுடைய ஆதங்கம்
நீங்கள் கார் ரேஸுன்னு போகிறது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சந்தோஷத்தை உங்கள் சந்தோஷம், உங்களுடைய டேஸ்ட்டு, உங்களுடைய உரிமை. ஆனால் நான் உங்கள் ஒரு ரசிகராக, நான் ஒரு சினிமாக்காரனா, நான் சினிமாங்கிறது இவ்வளோ ஒரு பெரிய விஷயம், அதில் இந்த மாதிரி சிம்மாசனம் கிடைக்கிற ஒரு விஷயம், அதை பண்ணுறாங்களோ என்னோட அதை நான் பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். கண்டிப்பாக சார். ஸோ இந்த 2 பேருடைய ஒர்க் பண்ணது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? 2 பேருக்கு ஒத்துமை வேற்றுமை என்ற மாதிரி ஏதாவது நீங்கள் பசங்க பார்த்து? இல்லை, ஒற்றுமைகள் ஒன்று தான், ஒன்றே ஒன்று தான். அந்த இன்வால்மெண்ட் 2 இருக்குமே, அது விஜய் சாருக்கும் சரி, அஜித் சாருக்கும் சரி. அஜித் சார் வந்து எப்படின்னா கொஞ்சம், விஜய் சார் வந்து கொஞ்சம் கதை ஃபுல்லாக கேட்டு அவங்க அந்த ஃபுல் கதையும் கேட்கணும். அவர் அந்த காலத்தில் ஃபுல் கதையும் கேட்டு அது அதுக்கு ஒத்து வந்தால் தான் பண்ணுவார். ஆமாம், அவர் பிடிச்சி போச்சு, அவங்க பிடிச்சி போச்சு, அதனால் அவர் பிடிச்சி போகணும், அப்போ தான் அவங்க பண்ணுவாங்க. இல்லை பெரிய டைரக்டருக்காக போயிட மாட்டார், பெரிய ப்ரொடியூசருக்காக போக மாட்டார். கரெக்ட். அஜித் சாருக்கு வந்து எப்படின்னா இவ்வளோ டீட்டெயிலாக போக மாட்டார். அவருக்கு ஓரளவு ஓகே இந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சி பார்த்துக்குறவங்க பார்த்துக்குவாங்க. அது ஒரு இது இருக்குது. இதுதான் வித்தியாசம். ஆனால் படம் ஜெயிக்கணும், அந்த இன்வால்மெண்ட்டு, ஷூட்டிங்கில் ஒத்துழைப்பு எல்லாமே அதில் விஜய் சாருக்கு எப்படியோ அதுதான் அவருக்கு அப்படியே. வேற்றுமைகள் என்ன, இவர் கொஞ்சம் சாஃப்ட், அதையும் பேச மாட்டார். அவர் நல்லா கலகலப்பாக இல்லாட்டி ஜாலியாக ஃபுல்லாக அப்படி இவருக்கு ஆப்போசிட் தான். அவர் ஜாலியாக பேசுவார், லைட்மேன்லேருந்து எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக பேசுவார். பட் நம்ம படத்துக்காக தான் அவர் அந்த வெயிட் லாஸ் பண்ணது, ஹேர் க்ரோத் எல்லாமே? இல்லை இல்லை, ஆக்சுவலாக அவர் வெயிட் லாஸ் பண்ணது நான் கடவுள் படம், பாலா சார் படத்துக்காக தான். அவர் தான் ஃபஸ்ட் கமிட் ஆயிருந்தார். கமிட் ஆகிட்டு அந்த ஸ்கிரிப்ட் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஸ்கிரிப்ட் கொஞ்சம் லேட்டாக தோணுச்சு. இந்த 2-3 மாதம் ஆகும் ஸ்கிரிப்ட் முடியிருக்குன்னு பாலா சார் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த 3 மாதம் கேப், அந்த கேப்பில் அது பண்ண தான் திருப்பதி. பாலா ஷூட்டிங் முன்னாடி அந்த கேப்பில் படம் பண்ணிடுவோம் அப்படின்னு திருப்பதி. ஆக்சுவலி ஜனவரி 5ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிச்சிது. 2006 ஜனவரி 5 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். மார்ச் எண்டுக்குள்ளே ஃபஸ்ட் கேப் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் கேப் கொடுத்தாச்சு. இப்போ ஞாபகம் இருக்குது, ஏப்ரல் 5 சென்சர் ஆயிடுச்சு. அன்றைக்கி சென்சர் ஆகிடுச்சு. 3 மாதம் தான் ஃபஸ்ட் கேப். இப்போ படத்தை பிரச்சனை பட் ஏவிட்ட அந்த கேப்பில் பண்ணதான். அதுக்காக 4 கடவுள் பண்ணி பார்த்தா உடம்பு இழைச்சது, அந்த முடி வளர்த்து எல்லாமே. பட் நீங்கள் டிசைன் பண்ண கேரக்டருக்கு அது ஓகேவா இருந்தது உங்களுக்கு? இல்லை இல்லை, எனக்கு கொஞ்சம் அந்த ரொம்ப ஒளியாயிட்டார் கொஞ்சம். ஆக்சுவலாக அவர் கரெக்டான அந்த ஒரு உடம்பு வெயிட்டுங்கிறது பில்லா, அதுதான் கரெக்டான உடம்பு, கரெக்டாக இருந்துச்சு. மேபி இப்போ திரும்ப நான் அதை பார்த்து தப்பா போகிறோம். நான் விஜய் பில்லா படம் பார்க்கும்போது நான் புறம்புறேன். அதுக்கு முன்னாடி உள்ள அஜித்து கூட எனக்கு மைண்டில் வரல. என் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பில்லா வரும்போது இந்த உடம்பு படத்தில் இருந்துருக்கலாமே, சார் இந்த இது இருந்துருக்கலாமே அப்படின்னா ஒரு டேரக்டர் அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல. கண்டிப்பாக. அது அதனால் இன்னும் கொஞ்சம் சதை போட்டுருக்கலாம். பில்லால் இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துடும். மேபி இப்போ விடாமுயற்சியில் திரும்ப அந்த புது லுக்கை வந்து ஆமாம் செலிப்ரேட் பண்ணுறேன். ஆமாம், அது இல்லை, அவர் இடையில கொஞ்சம் பைக் ஏதோ கார் ரேஸ் ஏதோ போயிருக்கலாம், நான் திருப்பி இறங்கிடுவார். நான் பாருங்களேன், உங்களுக்கு அந்த வெறி இல்லைன்னா உங்களுக்கு திருப்பி இந்த உடம்பு குறைச்சிட்டு திருப்பாளைய அஜித் மாதிரி யூத்தாக வந்து இன்றைக்கி நிற்கிறாரு, உள்ளால உள்ள அஜித் மாதிரி இன்றைக்கி நிற்கிறாருன்னா அது உள்ள அவங்களுக்குள்ள ஒரு இந்த வெறி இருக்கும். நமக்கு கேப்பிட்ட தான் குறைச்சிருமே தவிர அதுக்கு அவருக்குள்ள அந்த சினிமாங்கிறது இருக்கும். ஓகே சார். சார், ஓவராலாக கடைசியாக இப்போது கன்சிஸ்டண்ட்டாக திரைத்துறை ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு காலகட்டங்களையும் திரைப்படங்களுடைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் கிராமத்து சப்ஜெக்ட் வந்துகிட்டு இருந்தது, அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்கிரேட் சென்னை பேஸ்டான ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் கௌதம் மேனன் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சினிமா எப்படி இருக்குது, ஒரு இயக்குனர் எப்படி பார்க்குறீங்க, ஆடியன்ஸோட டேக் அண்ட் இப்போ வரக்கூடிய இயக்குனர்கள் எப்படி இருக்காங்க? இன்னைக்கு படம் நல்லா, இன்னைக்கு வந்து இப்போ நான் இருந்த காலகட்டங்கள் ஒரு 10 படம் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும், கதை திரைக்கதை டிஸ்கஷன்லாம் இருந்து தொழிலை கற்றுக்கணும், ஸ்பாட் ஒர்க்கு எப்படி கற்றுக்கணும், இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு 5-6 படம் பண்ணால் தான் ஓரளவு இதாகும். அப்படிலாம் முழுக்க தொழிலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் ஆனோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து இப்போல்லாம் 5 வருஷம்லாம் அஸ்டண்டாக இருக்குன்னா வந்துடுவாங்க, 2 வருஷம் தாங்க மாட்டேங்குது இப்போலாம். ஒரு படத்துக்கு இருக்கிறாங்க சார். ஒரு 2 படம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா
அப்போ ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணி தான் தொழிலை கற்றுக்கணும். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் தொழிலை கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவன் செல்ஃபோன்லேயே இப்போ பார்த்துக்கலாம். என்ன கூகுளில் போய் பார்த்துக்கலாம், யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கு இன்றைக்கி இந்த தொழில்நுட்பத்துக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்குது, தேட்டர் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க ஒரு சீனை பார்க்கும்போதே அவங்களே டிசைட் பண்ணுறாங்க, ஓகே இந்த ஷாட் இப்படி இது கிரெயின் ஷாட்டு. அப்போல்லாம் நம்ம சின்ன வயசு படம் பார்க்கும்போது நம்மளுக்கு படம் பார்ப்போம், இதில் ட்ராலி கிரெயின்லாம் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ எல்லாமே தெரிஞ்சு இப்போ பார்க்கலாம், ட்ரோனுக்கு போயிட்டு ட்ரோன். அப்போ இன்னைக்கு பார்த்தா இன்றைக்கி இந்த ரீல்ஸ்லாம் பார்த்தோம்னா மிரண்டுரும். எவ்வளோ திறமைசாலிங்க இருக்காங்க. சில பொண்ணு என்னமா பண்ணுதுங்க. சில பாட்டெலாம் இந்த சிவகாசி பாட்டுக்கெலாம் சில பொண்ணுலாம் ஆடுது. படத்துல அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லை, அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. அப்போ நிறைய அன்றைக்கி இருக்காங்க. என்னென்னா கதையை பிடிச்சிடாங்க, மேக்கிங் பிடிச்சிடாங்க, கிராண்டியர் எப்படி பண்ணலாங்க, கிராஃபிக்ஸ் எல்லாம் தெரியுது. ஒரே ஒரு குறை தான் இன்றைக்கி திரைக்கதை. சினிமாங்கிறது கதை இல்லை, சினிமாங்கிறது வசனம் இல்லை, சினிமாங்கிறது பாடல் இல்லை, சினிமாங்கிறது ஃபைட் இல்லை, சினிமாங்கிறது மேக்கிங்லாம் அடுத்த விஷயந்தான். சினிமாங்கிறது திரைக்கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கதையே இருக்காது, பெரிய ஹிட் ஆகிடும். சில படம் கதை சூப்பராக இருக்கும், படம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ரெண்டுக்குமே காரணம் என்னதுமா? திரைக்கதை. நீங்கள் கதை சரியில்லாமல் வந்தால் கூட திரைக்கதை சரியாக இருந்துச்சுன்னா படம் ஹிட் ஆகிடும். ஐ திங்க் இப்போ ஆடியன்ஸ் அப்படிப்பட்ட படங்கள் தான் கொண்டாடுறாங்க. சரி, ஏன்னா இப்போ லப்பர் பந்து கொண்டாடுற படம், பார்க்கிங், அயோத்தி எல்லாமே திரைக்கதை. நீங்கள் கதையை பாருங்க ஒன்று இருக்காது, ஒரு 2 லைன் சொல்லிப்போம். மாமனார் மருமகன் ஈகோ, இவ்வளோதானே. ஏன் இப்படி ஹிட்டு? திரைக்கதை சார். நீங்கள் வெற்றி அடைஞ்ச எல்லா படத்தையும் சின்ன படம் வெற்றி அடையதில்லை, நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள், திரைக்கதை தான் பேசணும், கதை பேசக்கூடாது. அப்போ அதை உள்ள ஜென்ரேஷன் வந்து அதை புரிஞ்சுக்கணும். கதைங்கிறது 2வது பட்சம் தான். என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ படம் பார்க்குறாங்க, இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க, இது படம் பார்க்குறாங்க, டக்குனு கதையை பிடிச்சிட்டாங்க, கதையை பிடிச்சி வந்துடுறாங்க. நீ கதை கொண்டு வந்துருக்கீங்க புதுசாக, இல்லை இது கிரியேட்டிவாக இருக்கட்டும், புதுசாக கதையை பிடிச்சிருக்கீங்க. அது இல்லை சினிமா, அது இல்லை சினிமா. இன்றைக்கி பெரிய கோடி கணக்கில் 100 கோடி 200 படிச்சுட்டு இருக்கு, படம் ஃப்ளாப் ஆயிடுது. என்ன காரணம்? கதை கண்டென்ட் பெருசுங்கிறாங்க, திரைக்கதை இங்கே வந்து வலுவல் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நினச்சாலும் ஆர்டிஸ்ட் தூக்கி போட்டுருவோம். அதனால் சினிமா திரைப்படங்கிறது திரைக்கதை தான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். திரைக்கதைக்கு ரொம்ப உழைக்கணும். திரைக்கதைக்கு சாதாரணமாக வந்துடாது. அங்கே தான் சொல்லல, நான் சொன்னேன், இப்போ நீங்கள் வந்து மேக்கிங் இப்போ பார்த்துக்கலாம், இது மற்றெல்லாம் கற்றுக்கலாம், எல்லாம் கற்றுக்கலாம், கதையும் கற்றுக்கலாம். கதையை கற்றுக்கிறது தேவையில்லை, கதையை வந்து கேட்டால் போதும், பார்த்தா போதும், இறங்கி படித்தா போதும், கதை வந்துடும். பட் அதை வந்து அங்கே கொண்டு வரணும். திரைக்கதை, அந்த திரைக்கதைக்கு அது பெரிய சவால், அது எல்லாருக்கும் வந்துடாது. அப்போ அதுக்கான அனுபவம் வேணும். அப்போ திரைக்கதைக்கு நீங்கள் வந்து அவசரத்தை சொன்னீங்கல்ல, 2 படம் தாங்க உடைக்காங்கிட்டு, அது 2 படம் வந்து டேரக்ஷன் பண்ணி வந்துடலாம், மேக்கிங் பண்ணிடலாம், சூப்பராக. திரைக்கதை பண்ணுறதுக்கு நீங்கள் 2 படம் பத்தாது, நீங்கள் 5 படம் ஒர்க் பண்ணணும். அப்புறம் வெற்றி அடைஞ்ச படத்தில் ஆராயணும். திரைக்கதை அறிவை வளர்த்துக்கணும். கதை அறிவுங்கிறத விட திரைக்கதை அறிவை வளர்த்துக்கணும். இதை வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு சொல்லலை, நீங்கள் கேட்டால் சொல்கிறேன். கண்டிப்பாக, ஏன்னா என்கேஜ் பண்ணுறது திரைக்கதை எல்லாத்தையும் நடத்துது. இன்றைக்கி சில படத்தில் 2 சாங் தான் இருக்குது, படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. இப்போ சாங்லாம் இன்றைக்கி அப்போல்லாம் பயணங்கள் முடிவில்லை, வாழ்வே மாயம், நிறைய படங்களாக சாங்காக ஓடும். அலையில் ஓய்வில்லை, சாங்குக்காக ஓப்போம். இன்னைக்கு சாங்கெல்லாம் படம் சாங்கே இல்லாமல் சாங்கே இல்லை. அதனால் இன்றைக்கி பாட்டுக்கும் ஹிட்டுக்கும்லாம் இன்றைக்கி சம்மந்தம் இல்லை. நான் சொன்னேன், ஹிட்டுக்கு பாட்டும் காரணம் இல்லை, வசனமும் காரணம் இல்லை, கதையும் காரணம் இல்லை, திரைக்கதை ஒன்று தான் சார். அது கொஞ்சம் இப்போ யூத்தில் அதை அவசரப்படக்கூடாது. இன்றைக்கி பெரிய பெரிய ஹீரோ வச்சுட்டு இன்றைக்கி கவுந்து போகிற காரணம் செலவு பண்ணுறாங்க, கிராண்டியராக இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன்னா திரைக்கதை சரிக்கும்போது அவன் சோர்ந்துறான். அதனால் அதுதான் இன்றைக்கி வேண்டியது. எல்லாத்தையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சார். சினிமா வந்து எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி டிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இது டிஜிட்டலாக இருக்கட்டும், டிஏ இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், எல்லாம் வளர்ந்துருக்கு. திரைக்கதையில் வளர்ச்சி இல்லை,
தளர்ச்சி புரியுது. இறங்கியிருக்கு. மற்றெல்லாம் வளர்ந்துருக்கு திரைக்கதையில். அதில் ஒரு சில இயக்குநர்கள் தான் அதை கரெக்டாக நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணி ஜெயிக்கிறாங்க. ரைட் சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். 20 இயர்ஸ் ஆஃப் பேரரசு அப்படி ஜர்னியில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். அஃப்கோர்ஸ் திருப்பாச்சி அண்ட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தொடர்ந்து நம்ம அடுத்த வருஷம் சிவகாசியில் மீட் பண்ணுவோம். இது 20 இயர்ஸ் ஆஃப் சிவகாசி அடுத்த வருஷம் நமக்கு வந்து தீவாளிக்கு வந்துருவோம். ஆமாம் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள்.